A Rose for Emily by வில்லியம் ஃபாக்னர். வில்லியம் ஃபாக்னர் அமெரிக்கன் ரைட்டர். நிறைய நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. இவருடைய மோஸ்ட் ஆஃப் தி நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் எங்கே நடக்கிற மாதிரி செட் ஆகிருக்கும் அப்படின்னா, யாக்னோ பட்டாப்பா அப்படிங்கிற ஒரு கவுண்டியில் நடக்கிற மாதிரி தான் செட் ஆகிருக்கும். ஓகேவா? இவர் வாழ்ந்த லாஃபேட்டி கவுண்டி அப்படிங்கிற இடத்த பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் டவுன் தான் யாக்னோ பட்டாப்பா கவுண்டி. ஓகேவா? 1949 லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. இவருடைய ஃபேமஸான நாவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தி சவுண்ட் அண்ட் தி ஃபியூரி, ஆஸ் ஐ லே டையிங், இது ரெண்டு இவருடைய ஃபேமஸான நாவல்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஏ ரோஸ் ஃபார் எமிலி அப்படிங்கிறது ஒரு சதர்ன் கோத்திக் ஷார்ட் ஸ்டோரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா 1930 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஃபாக்னருடைய ஸ்டோரிஸ்லேயே ஒரு பெரிய மேஜர் மேகசினில் பப்ளிஷ் ஆன ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி இந்த ரோஸ் ஃபார் எமிலி தான். ஓகேவா? தி ஃபாரம் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான மேகசினில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஒரு நான் லீனியர் ஸ்டோரி, லீனியராக இருக்காது. கரெக்டாக 30 வருஷத்துக்கு முன்னாடி, அடுத்து 40 வருஷம் 50 அப்படி கிளியராக இருக்காது. ஃப்ளாஷ்பேக் கிளியராக இருக்காது. திடீர்னு முன்னாடி போக திடீர்னு பண்ணி, ஸோ ரொம்ப குழப்பறமாக அந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ அதனாலேயே ஃபர்ஸ்ட் இது பப்ளிஷ் ஆனப்போ ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கல மக்கள்கிட்ட. ஏன்னா ரொம்ப குழப்பங்கள் இருந்ததுனால. திரும்ப திரும்ப ரீஇஷ்யூஸ் ஆகும்போது தான் மக்கள் இதை ரொம்பவே வாசித்து நல்லா கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு ஃபாக்னருடைய ஸ்டோரிஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பெஸ்ட்டான ஸ்டோரி அப்படிங்கிற பேரும் இந்த ரோஸ் ஃபார் எமிலி ஷார்ட் ஸ்டோரிக்கு கிடச்சிது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லேடி வயசானவங்க தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க ரொம்ப வருஷமாக. அவங்க வாழ்க்கையில் அவங்க கூடயே இருப்பாங்கன்னு நினச்ச பர்சன்ஸ்லாம் அவங்கள விட்டு போயிடுறாங்க. அந்த தனிமையை அவங்களுக்கு பிடிக்கல. அந்த தனிமையை பிடிக்காம அந்த தனிமையில் நொந்து வாழ்கிற ஒரு லேடியை பற்றின ஸ்டோரி தான் இந்த ரோஸ் ஃபார் எமிலி. ஓகேவா? டைட்டில் எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா, எமிலி அப்படிங்கிறது அந்த மேஜர் கேரக்டர், அந்த லேடி. ஓகேவா? ஸோ அவங்க இறந்துடுறாங்க. அந்த டெத்தில் தான் அந்த கதையே ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ரோஸ் ஃபார் எமிலி, அவங்களுடைய டெட் பாடிக்கு ஒரு ரோஸ் வைக்கிற மாதிரி அந்த ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி அந்த டைட்டில் சிக்னிஃபை பண்ணுது. இப்போ இந்த ஸ்டோரியோடைய கிளியர் சம்மரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி மொத்தம் 5 செக்ஷன்ஸாக இருக்குது. ஓகேவா? 5 செக்ஷன்ஸுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் லீனியராக தான் இருக்கும். ஒரு செக்ஷனுக்கு அடுத்து கண்டினியூட்டியாக இருக்கும் அப்படின்னா கிடையாது. திடீர்னு 30 வருஷம் முன்னாடி போகும், அப்புறம் திடீர்னு ஒரு 2 இயர்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப குழப்பற மாதிரி தான் இருக்கும். நான் அந்த 5 செக்ஷன் சம்மரியை சொல்லிடுறேன். தென் லாஸ்ட்டாக ஒரு கிளியர் ஆர்டரில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு 5 மினிட்ஸில் சொன்னால் இந்த கதை உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செக்ஷனில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே எமிலி கிராயர்சன் இறந்துடுறாங்க. ஓகேவா? ஃபுல் நேமு, அவங்க அப்பா பேர் கிராயர்சன், எமிலி கிராயர்சன் இறந்துடுறாங்க. எமிலி அண்ட் அவங்களுடைய அப்பா இவங்க 2 பேருமே வந்து ஒரு பெரிய ஒரு அரிஸ்டோக்ராட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அந்த ஃபேமிலியோடைய லாஸ்ட் 2 பேர் இவங்க தான். ஓகேவா? எமிலிக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. அவங்க அப்பா வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு. இப்போ எமிலி இறந்துட்டாங்க. ஓகேவா? எமிலி இறந்துட்டாங்க. அந்த ஊருக்கு முழுக்க அதான் பேச்சுப்போம் எமிலி வாழ்கிற அந்த இடத்துல. எமிலி வாழ்கிற இடம், அந்த ஸ்டோரி எங்கே நடக்குது அப்படிங்கிற ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இவருடைய ஒரு ஃபிக்ஷனல் டவுனில் தான் நடக்குது. ஓகேவா? ஜெஃபர்சன் அப்படிங்கிற ஒரு சிட்டியில், அந்த ஜெஃபர்சனுமே இவர் கிரியேட் பண்ண ஒரு சிட்டி தான் யாக்னோ பட்டாப்பா அப்படிங்கிற ஒரு கவுண்டியில் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஊர் முழுக்க என்ன பேச்சாக இருக்குது அப்படின்னா, எமிலி கிராயர்சனோட டெத்து தான் பேச்சாகவே இருக்குது. எல்லாருமே அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாமல் ஊர் மக்களுக்கு இன்னொரு ஈகர் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே யாருமே அந்த வீட்டுக்குள்ளே போனதே கிடையாது. ஓகேவா? ஏன்னா அவங்க ரொம்ப தனிமையிலே தான் வாழ்கிறாங்க. அவங்களே மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்து கிடையாது. அப்பப்போ தான் வெளியே வராங்க எமிலி. இப்போ இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, அவங்கள பார்க்கணும், அந்த வீட்டுக்குள்ளே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே வந்திருக்க அந்த ஃபியூனரல் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ கதை இதில் ஸ்டாப் பண்ணி அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகுது. எமிலியுடைய அப்பா இறந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த டவுனுடைய மேயராக, அப்போ அவங்க அப்பா இறந்த பீரியடில் மேயராக யார் இருக்குது அப்படின்னா, கர்னல் சாட்டோரிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் மேயராக இருக்கார். ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எமிலியுடைய அப்பா நிறையா ஃபன் பண்ணியிருக்காரு, அந்த டவுனுக்கு ரொம்ப இது ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் எமிலி அப்பா இறந்த பிறகு எமிலிக்கான டேக்ஸ் எல்லாம் நான் தள்ளுபடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டார். ஓகேவா? டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்னு. அதுக்கடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆன பிறகு அந்த கர்னல் சாட்டோரிஸும் இறந்துடுறாரு. அவர் இறந்த பிறகு புதுசான மேயர்லாம் வருவாங்க, புது ஃபண்டு அவங்களாம் புது டீம்லாம் வருவாங்க இல்லையா, அந்த அத்தாரிட்டிக்கு அவங்கெல்லாம் வராங்க. அவங்களாம் வந்து எமிலி வந்து டேக்ஸே பே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கேட்குறாங்க டேக்ஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணல. தென் லெட்டர் மேயரே கைப்பட லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு, அவங்க ரெஸ்பாண்டே பண்ணல. எமிலி எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அடுத்து அவங்க சரி அப்போ நேரில் போய் மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொத்தமாக அந்த டீம் முழுக்க, அந்த அத்தாரிட்டிஸ் முழுக்க நேரில் வராங்க. எமிலி ஒரு ரெஸ்பெக்டே பெருசாக கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க உள்ளே வராங்க, அவங்களை உட்காரவே சொல்லலை. எமிலி ஜஸ்ட் இருந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பே பண்ண உடனே, ஜெஃபர்சனில் எனக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி எமிலி சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எது பற்றி பேசுகிறதா இருந்தாலும் கர்னல் சாட்டரிஸ்ட்டு போய் பேசிக்கோங்க, இதை பற்றி எனக்கு தெரியாது, அவர் பே பண்ண வேணான்ட்டாரு, நான் பே பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அவங்க சொல்லும்போது, அவர் பேரை சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லும்போது அவர் இறந்து 10 வருஷம் ஆச்சு. ஓகேவா? ஸோ சிச்சுவேஷனை அடாப்ட் பண்ண முடியாமல் அதுலேயே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் அவர் இறந்தது தெரியுமா தெரில, அது வேறு. ஆனால் அவர் சொல்லிட்டாரு நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடமெண்ட்டாக அவங்கள வெளியே போக சொல்லிடுறாங்க. அவங்களுடைய சர்வெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் டோப். ஓகே, ஒரு பிளாக். அவரை அவங்களுக்கு வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறாங்க. அவரும் வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாரு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் செக்ஷன், இதோட எண்ட் ஆகுது.
இப்போ செகண்ட் செக்ஷன் எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, எமிலியோடைய அப்பா இறந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு. ஓகேவா? அவங்க அப்பா இறந்துட்டாங்க 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு பெர்சன் இவங்க மேரேஜ் பண்ணுறதா இருந்துச்சு. பட் அவரையுமே காணோம். இப்போ அவர் வீட்டுக்கு வர்றதில்ல. ஸோ இவங்க தனிமையில தான் இருக்காங்க இப்போ. ஓகேவா? அவங்க அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அந்த பெர்சனும் விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு தேவையில்லாத ஒரு நாற்றம் எமிலி வீட்லேருந்து வருது. ரொம்ப ஸ்மெல் ரொம்ப இதா இருக்கு. இப்போ பக்கத்து வீட்ல எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன் இந்த அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, டோபுன்னு அங்க ஒரு மெய்ட் இருக்காரு இல்லையா? ஸோ அவர் அந்த கிச்சன்ல எதுவும் பண்றாரு போல. ஏன்னா ஒரு மேல் தான் அங்க சமைச்சுலாம் குடுத்துட்டுருக்காரு. ஸோ அப்ப சமைக்க தெரியாம என்னத்தையும் பண்ணிட்டான் போல. எதுவும் ரொம்ப ராட்டன் ஆயி ரொம்ப கெட்டுப்போன நாத்த மாரி வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பட் எமிலி இத கண்டுக்கிற மாரிலாம் அவங்க வீட்ட விட்டு வெளிய வர்ற மாரியும் இல்ல. ஓகேவா? ஸோ இந்த ஸ்மெல்லுக்கு அப்ப என்ன பண்ணேன்னு சொல்லி அந்த டவுன் அத்தாரிட்டீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரொம்ப ஸ்மெல்லா வருது. இதுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஜட்ஜ் எல்லார்ட்டயுமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ உடனே அவங்களும் நேர்ல போய் எப்படியும் இது பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. அப்புறம் சரி வேணாம் அந்த அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைம் இருக்குல்ல எலுமிச்சை, அதை நைட் டைமில் அந்த வீட்டை சுற்றி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்றாங்க. ஸ்மெல் போகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி கொஞ்ச நாள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட ஒரு வாரத்தை அப்படியே ஸ்மெல் அமுந்துருது. ஓகேவா? ஸோ அவங்க அப்பா இறந்து 2 வருஷம் கழிச்சு திடீர்னு ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் வருது அவங்க வீட்டிலேருந்து. எல்லாரும் ஸ்மெல் ரொம்ப இதாக இருக்குது, இருக்க முடியல எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணதும் அந்த மேயர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ மேயர் யார் இருக்குது அப்படின்னா ஜட்ஜ் ஸ்டீவன்ஸ் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதும் அவர் நைட்டு ஆட்கள் அனுப்பி வீட்டை சுற்றி இந்த எலுமிச்சம் லைம் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ண சொல்கிறாரு. பண்ணி அப்படி ஒரு கொஞ்ச நாளில் அந்த ஸ்மெல் போயிடுது. ஓகேவா? ஸோ இப்போ மக்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்குது எமிலி மேலே. எமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலியில் பிறந்தவங்க, பாவம். அவங்க அப்பா எமிலிக்கு நிறையா பேர் மாப்பிள்ளை பார்த்து வரும்போதெல்லாம் வேணான்னு சொல்லி எல்லாரையும் தட்டி கழிச்சிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நினச்சி பார்க்குறாங்க ஊருக்காரங்க. ஓகேவா? இப்போ அவங்க அப்பா இறந்து 2 வருஷம் ஆகி எமிலிக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்க சிங்கிளாக தான் இருக்காங்க. இது காரணம் அவங்க அப்பா தான். ஏன்னா அவங்க அப்பா வந்தான் அப்படிலாம் தட்டி கழிச்சிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி எமிலி நினச்சி பாவப்படுறாங்க ஊருக்காரங்க. ஓகேவா? எமிலிக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ரொம்ப அவங்க அப்பாவை பிடிக்கும். அதனால தான் அவங்க அப்பா இறந்து அடுத்த நாளே ஊர்க்காரங்களாம் அப்படியே ஒரு கண்டலன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி ஊர்க்கார லேடிஸ்லாம் வருவாங்க. பட் எங்கள் அப்பாலாம் சாகலை அப்படின்னு சொல்லி அவங்களை வெளியே கதவை சாத்திடுவாங்க. ஒரு 3 நாள் கிட்ட அவங்க அப்பா டெட் பாடி யார்ட்டையும் கொடுக்காம, இல்லை எங்கள் அப்பாவை நான் விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்பி 3 நாள் கழிச்சு தான் அவங்க அப்பாவோடைய டெட் பாடியை அடக்கம் பண்ணவே விட்டுருப்பாங்க எமிலி. ஓகேவா? ஸோ பெரிய மனசு இல்லை அவங்களுக்கு. அவங்க அப்பாவை பெரிய மனசு இல்லை, அவ்வளோ அவங்க அப்பாவை லவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க அப்பாவுமே வந்த வரலாம் தள்ளி கிடைக்கிற ரீசன் அவங்களுடைய ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸை விட்டு அவரால் இறங்க முடியல, எமிலியாலேயுமே இறங்க முடியல. ஓகேவா? அதான் ஒரு ரீசனாக இருந்திருக்கு. ஸோ செகண்ட் செக்ஷனில் என்னென்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டு ஸ்மெல்லு, தென் அவங்க அப்பா மேலே எமிலிக்கு இருந்த பாசம். ஓகேவா? இதெல்லாமே ஒரு 30 அந்த வயசுக்கிட்ட நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அடுத்து தேர்ட் செக்ஷனில் எமிலி ரொம்ப தனிமையிலே இருக்காங்க. அவங்க அப்பா இறந்துட்டாங்க இல்லையா? ஸோ வீட்டில் தனியாகவே அப்படியே சோகமாகவே இருக்காங்க. அப்போ புதுசாக இன்னொரு பர்சன் வராரு அந்த ஊருக்கு. அவர் யாருன்னா ஹோமர் பேரன். எதுக்காக வர அப்படின்னா அந்த டவுனில் சைட் வாக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக வராரு. அவருக்கு அந்த வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் அங்கே வராரு அதுக்காக. எமிலி ஹோமர் பேரனை பார்த்து மீட் பண்ணி பேசி பழகி 2 பேருக்கு பிடிச்சி போயிடுது. வெளியில் ஊர்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஊருக்காரங்க என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எமிலி அவனுடைய சொந்த ஃபேமிலி போய்ட்டு மறந்துட்டாங்க. அவங்க எப்பேற்பட்ட ஃபேமிலி, அப்படிப்பட்ட ஃபேமிலியில் பிறந்துட்டு ஒரு நார்தனரை லவ் பண்ணிட்டு இருக்காங்களே, ஃபேமிலி படியே மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எமிலிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊருக்காரங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க அப்பா அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம பொண்ணுக்கு இப்படி கட்டி வைக்கக்கூடாது அப்படி இப்படி அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த வரனெல்லாம் தள்ளி போச்சு இல்லையா? ஸோ இப்போ ஊருக்காரங்க அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எப்பேற்பட்ட இடத்துல அந்த ஒரு லேடி இப்படி இறங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? எமிலி கூடிய சீக்கிரத்தில் இந்த ஹோமர் பேரனை மேரேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா இறந்து கொஞ்ச நாள் ஆச்சு. திடீர்னு இவர் வந்தார். அப்போ பார்த்து அவ்வளோ நாள் தனிமையில் இருந்தாங்க. அப்பா இறந்த பிறகு அப்படியே ரொம்ப தனிமையில் இருந்தவங்க. இந்த பர்சன் இவர் ஹோமர் பேரன் வந்த பிறகு கொஞ்சம் அப்படியே வெளியே தெரிய ஆரம்பித்த உடனே சரி பரவாயில்ல, ஃபேமிலி படம் மறந்தாலும் இவரை மேரேஜ் பண்ணிட்டு போயிடணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஆர்சனிக் வாங்குறாங்க. ஒரு பவர்ஃபுல் பாய்சன் வாங்குறாங்க. பார்த்தவொடனே எல்லாருக்கும் ஒரு ஷாக். அப்படியே ஒரு தகவல் பரவுது, அவங்க பாய்சன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் பரவுது. அப்போ அங்கே இருக்கிற லாபடி ஒரு பாய்சன் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் சொல்லணும் எதுக்கு அப்படின்னு. அப்போது அவங்க சொல்கிறாங்க ரேட்ஸுக்கு. அவங்க வீட்டுக்கு அந்த பார்சல் வரும்போது அதில் ஃபார் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போது ஓகே ரேட்ஸுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் என்ன பயம் அப்படின்னா, எமிலி ஒரு வேளை அந்த பாய்சன் யூஸ் பண்ணி அவங்களே கொண்டுக்குவாங்களோ அப்படின்னு. ஏன்னா ஹோமர் பேரனுக்கு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை நடந்திருக்கலாம். ஸோ அவர் கூட அந்த பிரச்சனையில் இவங்களே கொண்டுக்க போகிறாங்களோ, சூசைட் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ செக்ஷன் 3 ஓவர். செக்ஷன் 3ல் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹோமர் பேரன் ஒரு பர்சன் புதுசாக வராரு. அவங்க அப்பா இறந்து கொஞ்ச நாளில் ஹோமர் பேரன் புதுசாக அந்த ஊருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வராரு. அவரை பார்த்து அவரை பிடிச்சி போயிடுது. சண்டே ஆனால் வெளியெல்லாம் சுற்றுறாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் மெடிக்கல் ஸ்டோரில் போய் பாய்சன் வாங்குறாங்க. அப்போ ஊருக்காரங்களாம் பயப்படுறாங்க. ஒரு சண்டை கிண்டை போட்டுட்டு இந்த அம்மா தற்கொலை பண்ண போது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. செக்ஷன் 4ல் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. எமிலி ஒரு வேளை அந்த பாய்சன் வச்சு அவங்களே கொண்டுக்கோங்கன்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற பேப்டிஸ்ட் மினிஸ்டர் சொல்லி நீங்கள் போய் கொஞ்சம் பேசுங்க,
அந்த அம்மா என்ன பண்ண போகுதுன்னு கேளுங்க, பயமாக இருக்குது, எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் போய் பேசுகிறாரு. பேசுறது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனிமேல் அந்த வீட்டு பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு சொல்லலை. ஓகேவா. ஸோ அப்போ அவருடைய ஒய்ஃப், அந்த மினிஸ்டருடைய ஒய்ஃப் வந்து எமிலியோடைய 2 கசின்ஸும் அலபாமாவில் இருக்காங்க. ஓகேவா. ஸோ அவங்ககிட்ட சொல்லி எமிலி கூட வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு போங்க, இந்த அம்மா சரி கிடையாது, திடீர்னு நல்லா சுற்றுறாங்க, திடீர்னு இப்படி ஆகுறாங்க, திடீர்னு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வராங்க. ஓகேவா. எமிலி வந்து இந்த மீன் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில்வர் டாய்லெட் செட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதில் ஹோமரோட இனிஷியலோட. அப்போ ஊருக்காங்களே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எமிலி வந்து திரும்ப மேரேஜ் தான் பண்ண போகிறாங்க போல, அவங்களுக்கு சண்டை இல்லை போல், எப்படியும் ஹோமர் இனிஷியலில் வாங்குறாங்க இல்லையா, ஸோ அப்போது ஹோமர் தான் மேரேஜ் பண்ண போகிறாங்களா இருக்கும், சின்ன சண்டை நடந்திருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து எமிலியுடைய கசின்ஸ்லாம் அலபாமாலேருந்து வந்துட்டு போன பிறகு ஹோமர் பேரன் எமிலி வீட்டுக்கு வரான். ஓகேவா. வரான், கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போகிறான். அதுதான் லாஸ்ட்டாக ஹோமர் பேரன் உள்ளே போனது. அதுக்கு பிறகு ஹோமர் பேரனை அந்த ஊர் மக்கள் பார்க்கவே இல்லை. எல்லோரும் நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை ஹோமர் பேரன் வந்து வீட்டை விட்டு பேக் சைடே எஸ்கேப் ஆகிருப்பானா இருக்கும், இங்கேருந்து போயிருப்பான், எமிலியை விட்டுட்டு ஓடி இருப்பானா இருக்கும் அப்படின்னு. எமிலியுமே அதுக்கு பிறகு மக்கள் பெருசாக பார்க்கவே இல்லை. ஓகேவா. எமிலியே அவங்க பெருசாக பார்க்கல. அப்பப்போ தான் வெளியே வராங்க. எமிலி ஒரு 40 வயசு வரைக்கும் பெயிண்டிங் கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் கதவை திறந்து பிள்ளைங்க உள்ளே போகுமே தவிர மற்ற யாருமே உள்ளே போனது கிடையாது. பட் வருஷம் இது மட்டும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. அங்கே டேக்ஸ் கேட்டு ஒரு லெட்டர் வரதும், அடுத்து இவங்க கெட்ட மாட்டேன்னு சொல்லி அனுப்புறது, இது மட்டும் இந்த 70 வயசு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் புதுசாக மேயர் வர அவங்க லெட்டர் அனுப்புறது, பார்க்குறது, பட் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுறது, இது நடந்துக்கிட்டே இருக்குது வருஷம். ஓகேவா. எமிலிக்கு வயசு கூட அப்படியே உடம்பு வச்சுட்டே போகிறாங்க, முடியெல்லாம் அப்படியே வெள்ளையாகுது, வயசாகிடுச்சு, இப்போது இறந்தும் போயிட்டாங்க. அந்த வீட்டில் இருந்த ஒரே ஒரு பர்சன் யாருன்னா அந்த டோபுங்கிற அந்த பிளாக் செவன் மட்டும் தான். மற்றபடிக்கு யாருமே அவங்க கூட ஃபுல்லாக இருந்தது கிடையாது. சைனா பெயிண்டிங் சொல்லிக் கொடுக்குறதுக்காக சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு பெயிண்டிங் சொல்லிக் கொடுப்பாங்க போல், அதுவும் இன்கமுக்காக கூப்பிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு 40 வயசு இருக்குது தான், பிறகு அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வருஷம் இந்த பிரச்சனை, அந்த டேக்ஸ் பே பண்ணுங்க, அது மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ 74 வயசு ஆகிடுச்சு, எமிலி இறந்துட்டாங்க. இப்போ கதை திரும்பவும் 5வது செக்ஷனுக்கு ஆரம்பித்த இடத்துக்கே வருது. எமிலி இறந்து இந்த வீட்டு வாசலில் ஃபியூனல் அட்டம்னா எல்லோரும் வந்திருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இப்போ 5th செக்ஷன் வருது. எமிலியோடைய டெட் பாடி வந்து இந்த வீட்டிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வீட்டில் அந்த ஊர்க்காரங்க எல்லோரும் வந்துருக்காங்க. தென் அந்த 2 கசின்ஸ், அலபாமாவோட 2 கசின்ஸும் வந்து அந்த ஃபியூனல் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் ஒரு ரூம் ஒரு 40 வருஷமாக லாக் ஆகியே இருக்குது, பூட்டியே வச்சுருக்காங்க. அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உடச்சி பார்க்குறாங்க. உடச்சி உள்ளே போனால் ஒரு பெட்டில் ஒரு டீகேயான டெட் பாடி இருக்குது. ஓகேவா. அந்த சைடு அவங்க அந்த வாங்கின டாய்லெட் செட்டு, தென் ஒரு கல்யாணத்துக்கு தேவையான அந்த க்ரூமோடைய அந்த ட்ரெஸ், இதெல்லாமே இருக்குது, அந்த மேரேஜ் இது எல்லாமே இருக்குது. அப்போது அந்த டெட் பாடி யாருதுன்னு பார்த்தா அது ஹோமர் பேரன் அப்படிங்கிறது தெரியுது. அந்த டெட் பாடியோடைய ஹெட்டு, அந்த ஸ்கெலிட்டனுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் இருக்குது. ஓகேவா. க்ரே ஹேர் இருக்குது. அப்போ அதை வச்சு என்ன தெரியுது அப்படின்னா, எமிலி வந்து அந்த காப்ஸோடையே தூங்கியிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப வருஷமாக அந்த காப்ஸோடையே தூங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வெள்ளை முடி அந்த டெட் பாடிக்கு பின்னாடி இருக்குது. ஓகேவா. ஸோ இதோட இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. இது ஒரு கொஹிரண்ட் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா, எமிலி அவங்க அப்பாவோட வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய மாப்பிள்ளை வந்து எமிலியை பார்க்குறாங்க. பட் அவங்க அப்பா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறாரு. ஏன்னா இவங்க அந்த சதன் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஃபேமிலி இல்லையா. ஸோ அதனால் ஆரிஸ்டோக்ராட் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால வர மாப்பிள்ளைலாம் வேணாம்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருக்கார். ஓகேவா. இப்படி இருக்கும்போது இது ஒரு நாள் அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அவங்க அப்பா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் இந்த உலகத்துலேயே. ஸோ அவருடைய அந்த பிரிவு வந்து இவங்களால ஏற்றுக்க முடியாமல் தான் அவங்க அப்பாவோடைய டெட் பாடியை கூட ஒரு 3 நாளுக்கு கொடுக்காம வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா சாகலை, நான் விடமாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேயே நமக்கு தெரியுது எந்த அளவு அவங்க அப்பாவை அவங்க விரும்பியிருப்பாங்க அப்படின்னு. ரொம்ப நேசிச்சிருக்காங்க அவங்க அப்பாவை, பிரிவை ஏற்றுக்க முடியல. ஓகேவா. இது ஃபர்ஸ்ட்டு. இதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டவுனுக்கு அவங்க அப்பா இருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு புதுசாக இந்த சைட் வாக்ஸ் போடுறதுக்கு ஒரு பர்சன் வர்றாரு, ஹோமர் பேரனை பார்த்தோன்னே விரும்பி அவரை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. அவங்க அப்பாவை பிரிஞ்சாங்க இல்லையா, புதுசாக ஒரு பர்சனை பார்த்து அவங்களுக்கு சரி இவர் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரை இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஹோமர் பேரன் விஷயத்தில் என்ன அப்படின்னா, சில ரிவ்யூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹோமர் பேரன் ஒரு ஹோமோசெக்சுவலாக இருக்கலாம், அப்படின்னா ரொம்ப குடிக்கிறதுனால அவங்க வேணான்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குல்ல, ஒரு நார்தனர் அப்படிங்கிறனாலே இவங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னு ஒரு இது இருக்குது. ஓகேவா. பட் கன்ஃபார்மாக எதனால ஹோமர் பேரனும் எமிலியும் பிரிஞ்சாங்க அப்படிங்கிற ரீசன் வந்து இதில் இல்லை. ஸோ ஹோமர் பேரனை மீட் பண்ணி பழகிறாங்க. பட் அவர் வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்து இவங்களுக்கு கோவம் வருது. இவங்களுக்கு வந்து அந்த பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. பிரிவில் இவங்களுக்கு விருப்பமே இல்லை. இவங்களுக்கு அவரை பிடிச்சி போய் அவர் கூட கடைசியில் வாழணுங்கிற எண்ணம் தான் இருக்குது. ஸோ அதனால் எங்கே பிரிஞ்சு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்சனிக் ஆர்டர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பாய்சன், அதை வச்சு ஹோமர் பேரனை இவங்களே கொல்றாங்க. இவங்களுடைய அப்பா இறந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த வீட்டிலேருந்து ஒரு கெட்ட வாடை வந்துச்சு. அதாவது இவங்களோட பிடிச்ச பர்சன் விட்டுட்டு போனவர் ஒரு கெட்ட வாடை வந்துச்சுன்னு சொல்லி நம்ம 2வது செக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, அது இவரை கொன்று அந்த ஸ்மெல் தான்.
ஒரு 2 வாரத்தில் அந்த ஸ்மெல் அமர்ந்திருக்கும் அந்த லைம்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு. ஸோ இவரை கொண்டுட்டாங்க, அந்த பாய்சனை வாங்கி அந்த பாய்சனை வச்சு கொண்டுட்டாங்க இவங்க. ஓகேவா, எதுக்கு அப்படின்னா அவர் விட்டுட்டு போகிற ஸ்டேட்டுக்கு வந்துட்டார். அந்த ரீசன் என்னன்னு தெரியல, பட் விட்டுட்டு போகலான்னு வரும்போது இவங்களுக்கு அந்த பிரிய முடியலை, அவரை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவனை விட்டு இருக்கக்கூடாதுன்னா அவன் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டுட்டாங்க. பட் கொன்ன பிறகு ஐயோ கொண்டுட்டோமே, பட் இவனை பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியும் இவங்க அந்த இது பண்ணாமல் பரி பண்ணாமல் அப்படியே அந்த பெட்டில் வச்சு அந்த டெட் பாடி கூடயே படுத்துருந்துருக்காங்க எமிலி. ஓகேவா, அவங்களுக்கு வந்து எங்கே பிரிஞ்சு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி கொண்டுட்டாங்க. கொன்ன பிறகு அந்த காப்ஸை கூட விட மனசு இல்லை. அப்போ எந்த அளவு அந்த பர்சனை அவங்க விரும்பியிருப்பாங்க, அந்த ஐசோலேஷனை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஆனால் ஐசோலேஷனை வெறுத்தாலும் அந்த ஐசோலேஷனில் தான் இருக்காங்க, தனிமையில் தான் இருக்காங்க. தனிமையை வேணாம் அப்படின்னு சொன்னாலும் தனிமையில் தான் இருக்காங்க இவங்க. ஓகேவா, ஸோ அந்த ஸ்டோரியை நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா எமிலி அவங்களுக்கு வர மாப்பிள்ளையில் அவங்க அப்பா வேணான்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா இறக்குறாங்க, இறந்த பிறகு பிரிய முடியலை, டெட் பாடியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அவங்க அப்பா பரி பண்ணிடுறாங்க. தென் ஹோமர் பேரன் வராரு, ஹோமர் பேரனை விரும்புகிறாங்க, ஊர்லாம் சுற்றுறாங்க. அப்போ ஒரு நாள் அவருமே வந்து பிரிஞ்சு போகிற ஸ்டேட் வரும்போது இவங்களால் ஏற்றுக்க முடியலை, பாய்சன் ஆர்டர் பண்ணுறாங்க. அது ரேட்ஸுக்குன்னு சொல்லி ஊர் நினைக்குது, அந்த இதில் அப்படி தான் லேபிள் பண்ணி இந்த வீட்டுக்கு வருது பாய்சன். பட் பார்த்தா இவங்க அதை அவருக்காக தான் வச்சுருக்காங்க. தென் இவங்களுடைய கசின்ஸ்லாம் வராங்க, என்னுடைய இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் கசின்ஸ்லாம் வர வைக்கிறாங்க. அவங்க வந்து மீட் பண்ணிட்டு போகிறாங்க. போன பிறகு ஹோமர் வீட்டுக்கு வராரு. வந்த பிறகு அவர் யாருமே ஊருக்காரங்க பார்க்கல. எமிலி அந்த பாய்சன் யூஸ் பண்ணி அவரை கொன்னுடுறாங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் தான் அந்த தேவையில்லாத ஸ்மெல் வருது. அவங்க அப்பா இருந்து 2 வருஷம் கழிச்சு அந்த பர்சன் விட்டுட்டு போன பிறகுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தேவையில்லாத ஸ்மெல் வருது. இந்த கசின்ஸ்லாம் வந்துட்டு போன பிறகு தேவையில்லாத ஸ்மெல் வருது. அது என்ன ஸ்மெல்னா அவரை கொண்டு அந்த டெட் பாடியிலேருந்து அந்த டிகேயான ஸ்மெல் தான். ஓகேவா, ஸோ ஊர்காரங்களுக்கு என்னென்னு தெரியல, அப்போ வேறு எதுவும் பிரச்சனை இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஜட்ஜ் ஸ்டீவன்ஸை சொல்லிலாம் இது பண்ணி இது வீட்டு இந்த லைம்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஸ்மெல் ஒரு 2 வாரத்தில் அமர்ந்து போகுது. அப்புறம் இவங்க டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்கிறது, அப்புறம் 40 வருஷத்துக்கு அந்த கிளாஸ் எடுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க லைஃப் முழுக்க அந்த தனிமையிலேயே போகுது. அப்புறம் இறந்து போயிடுறாங்க. இறந்து போய் இப்போ அந்த வீட்டு கதவை உடச்சிட்டு போய் உள்ள அந்த ரூம் கதை உடச்சிட்டு போய் பார்க்குறாங்க. ஹோமர் பேரனுடைய டிகேயான டெட் பாடி இருக்குது. அந்த தலைப்பகுதி, அந்த பில்லோ, அவர் அந்த ஸ்கெலிட்டன் தலை வச்சுருக்கல, அந்த இது கீழே வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஒயிட் ஹேர் இருக்குது, கிரே ஹேர் இருக்குது. அது இவங்களுடைய முடி. ஸோ பிரிய முடியாமல் அவரை பிரிஞ்சிருவோமோங்கிற பயத்தில் தான் கொன்னாங்க, பிரிஞ்சு போகிறானே அப்படின்னு சொல்லி இதில் தான் கொன்னாங்க. ஆனால் இப்போது பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி கூட இருந்திருக்காங்க இத்தனை வருஷம் அப்படிங்கிறது தெரியுது. இதோட தான் அந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. ஃபாக்னர் வந்து இந்த ஸ்டோரியை ஒரு லீனியராக க்ரியேட் பண்ணியிருந்தார் அப்படின்னா நமக்கு வந்து எமிலியை பார்த்து நம்ம ஒரு சிம்பத்தைஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ இப்படி கொஞ்சம் குழப்பி, ஏன்னா திடீர்னு செக்ஷன் 2 தான் நம்ம இங்கே போட அப்படின்னு நமக்கு கொஞ்சம் குழப்பி கொடுத்ததுனால தான் எமிலியை பார்த்து நமக்கு வருத்தப்பட முடியுது. பாவம், ரொம்ப தனிமையாக ரொம்ப பாடுபட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாமளாக சொல்லியிருந்தா என்ன இப்படியே கொண்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்படி சொன்னது மூலமாக நம்ம சிம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ எமிலியோடைய ட்ராஜிக் லைஃப்பை ஒரு வித்தியாசமாக போர்ட்ரே பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நான் லீனியர் இதை யூஸ் பண்ணியிருக்காரு வில்லியம் ஃபாக்னர். ஓகேவா, ஸோட தீம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐசோலேஷன் ஒரு முக்கியமான தீம், அண்ட் காசிப்ஸ் அதெல்லாமே ஒரு முக்கியமான தீம், தென் இன்னபிலிட்டி டு அடாப்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீம். அவங்க அப்பா இறந்துட்டாங்க, சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் அழுதுட்டு அதுக்கு மேலே அவங்களால அடாப்ட் பண்ண முடியல அந்த சுச்சுவேஷனை. அப்பா இறந்துட்டாரு இனி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தோடனே அவங்களால இருக்க முடியல. திடீர்னு ஹோமர் பேரன் வந்தார், அவங்க அப்பாவுடைய இழப்பு வழியை இது பண்ணி அவர் வந்தார். ஸோ அப்போ அவருமே பிரிஞ்சு போகிற ஸ்டேட் வரும்போது அதையுமே அவங்கள ஏற்றுக்க முடியல. அந்த சுச்சுவேஷனை ஏற்றுக்க முடியாதது தான் அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஓகேவா, அதனால தான் அவரை கொல்லவும் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு சரி அவன் இறந்துட்டான், தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி அதையும் ஏற்றுக்க முடியாமல் அந்த காப்ஸோடையே இருந்திருக்காங்க, காப்ஸையே கட்டி பிடிச்சி காப்ஸ் கூடயே படுத்துருந்துருக்காங்கன்னா அப்போ அந்த பிரிவு அவங்களால ஏற்றுக்க முடியலை. அந்த ஏற்றுக்க முடியாது தான் அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஸோ அது எப்படி அவங்க சைக்கை அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ஸோ மேபி இது வந்து கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா எமிலியோடைய அவங்க சைக்காலஜி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு தான் கேட்பாங்க. சுச்சுவேஷனை ஏற்றுக்க முடியாது தான் எமிலி கிட்ட இருக்கிற ஒரே ட்ராபேக். ஓகேவா, ஸோ எமிலியோட ட்ராஜிக் லைஃபையும் லோன்லினஸையும் தான் இந்த ஸ்டோரி நமக்கு சொல்லியிருக்காரு வில்லியம் ஃபாக்னர். ஓகே, இதோட இந்த வீடியோ ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.